கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான தேமுதிக தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த இடத்தில் குவிந்து வருகின்றார்கள். அகழ்விளக்கு திரைப்படம் அந்த விஜயகாந்தினுடைய இரண்டாவது திரைப்படமாக வந்தது. அவருடைய திரைப்பட வாழ்வில் அடுத்தடுத்த நாட்களில் அவர் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், ஒரே மாதிரி உணவு திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் முன்னணி நடிகர் நடிகையருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற முடிவை மேற்கொள்வதற்கு தன்னுடைய இரண்டாவது திரைப்படமான அகழ்விளக்கு திரைப்படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் காரணம் என்று சொல்லியிருந்தார்கள். இது தொடர்பாக 80களின் பிற்பகுதியிலேயே விஜயகாந்த் தன்னுடைய திரைப்பட வாழ்வின் முன்னணி நடிகராக வந்த பிறகு செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். அப்போது அந்த பேட்டிகள் எல்லாம் இதழ்களில் வந்திருக்கின்றன. அதன்படி காலையில் வரவேண்டிய நடிகை பிற்பகலுக்கு பிறகுதான் படப்பிடிப்பு தளத்திற்கு வருகின்றார். புதுமுக நாயகன் விஜயகாந்த் காலை முதல் சாப்பிடாமல் இருந்ததால் சற்று மயக்கம் வந்ததால் பிற்பகல் சாப்பிட செல்லுகின்றார். அப்போது சாப்பாட்டில் கை வைத்த உடனேயே நடிகை வந்து விடுகின்றார். உடனே விஜயகாந்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்காமல் படப்பிடிப்பு தளத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்று உடனடியாக அவரை அழைத்து சென்று விடுவார்கள். அந்த பசியுடனேயே அந்த காட்சியை அன்று மாலை வரை நடித்து கொடுப்பாராம். காலையிலிருந்து மாலை வரை சாப்பிட கூட அனுமதி கொடுக்காமல் முன்னணி நடிகை படத்தில் நடிக்கிறார் என்பதற்காக தன்னை காக்க வைத்தது இந்த திரையுலகம் என்கின்ற பெரும் துயரத்தின் காரணமாகவே விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த இப்ராஹிம் ராவுத்தர், அவர்தான் விஜயகாந்தினுடைய ஆரம்பகால திரைப்படங்களை தயாரித்தவர் அல்லது சில தயாரிப்பாளர்கள் விஜயகாந்தை வைத்து தயாரித்த இயக்கிய படங்களின் கதைகளை அவர்தான் சரி செய்து அந்த படத்தில் விஜயகாந்த் நடிக்கலாமா நடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்தவர். அந்த அளவு விஜயகாந்த் அவர்களும் இப்ராஹிம் ராவுத்தரும் நெருங்கிய தோழர்களாக இருந்த நிலையில் தன்னுடைய திரைப்படங்களில் பணியாற்றக்கூடிய டெக்னீசியன்களுக்கு, கலைஞர்களுக்கு, நடிகர் நடிகைகளுக்கு என்ன உணவு வழங்கப்படுகின்றதோ அதே உணவு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருந்தார். அதன் பிறகுதான் மற்ற திரைப்பட கம்பெனிகளும் விஜயகாந்தினுடைய அந்த நடைமுறையை பின்பற்றி அவர்களும் உணவு பொட்டலங்களாக கட்டி பார்சல் முறையில் தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதை மாற்றி 3 வேளையும் தொழிலாளர்களுக்கு, நடிகர் நடிகையருக்கு வழங்கப்படக்கூடியதை போன்று உணவு வழங்க வேண்டும், ஒரு நேர உணவு அசைவ உணவாக வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மற்ற திரைத்துறை சார்ந்த நிறுவனங்களும் அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். இதன் காரணமாகத்தான் இந்த விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கலங்கிய கண்ணோடு அங்கே நகர்ந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும். பெரும் கூட்டம் தற்போது திரண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுங்கச்சாவடிகளை கடந்து வரக்கூடிய வாகனங்களில் பெரும்பாலான வாகனங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வாகனங்களாகவே இருந்திருக்கின்றன. நேற்று நள்ளிரவு முதலே தென் மாவட்டங்களில் இருந்தும் மேற்கு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் உள்ள விஜயகாந்த் ரசிகர்களாலும் வாகனங்கள் நிறைந்திருக்கின்றன. ஏராளமானவர்கள் கோயம்பேடு பகுதிக்கு வந்த நிலையில் அதன் பிறகு சென்னை தீவுத்திடலில் அஞ்சலி செலுத்துவதற்காக கேப்டனுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக இங்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். பல முக்கிய அரசியல் தலைவர்கள் இன்று வருகை தர இருக்கின்றார்கள். குறிப்பாக மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் நேற்றைய தினமே அறிக்கைகள் வாயிலாக கேப்டன் விஜயகாந்திற்கு தங்களுடைய இரங்கல் பதிவை சொல்லியிருந்தார்கள். சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இன்று காலை வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்.